Hi friends, welcome back to Joyce Boutique. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் நம்ம பாவாடை சட்டை. எவ்வளோ பேர் என்கொயரி தெரியுமா? அதான் சொல்றேனே, நம்ம அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. அந்த குழந்தைங்க அந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபெக்ஷனான ஒரு ஆரி ஒர்க் ஆகட்டும், ஸ்டிச்சிங் ஆகட்டும், இந்த ஸ்கர்ட் எல்லாம் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்ட். உண்மையிலே ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காகவே திரும்ப திரும்ப இந்த கலெக்ஷன் நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அவ்வளோ ஒரு ஆர்வமாக அதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நம்ம ஈஸ்டர் வரப்போகுது, அது இல்லாமல் வருஷப்பிறப்பு, நம்ம ஏப்ரல் 14 வருஷப்பிறப்பு வரப்போகுது, விஷு. இது எதுவாக இருந்தாலும் யாருக்காவது தேவைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம். ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கும். அது இல்லாமல் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ரேட் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 இயர்ஸ் பேபி போடுற மாதிரியான ஒரு ஸ்கர்ட். அந்த கலரே பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு. நான் சைடில் சிப் இருக்கும் பாருங்க, கொக்கி வச்சுருப்பாங்க. இது நான் காட்டுறது 24 சைஸ். குழந்தை சைஸ் தெரியுன்றவங்க நீங்கள் கரெக்டாக சைஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அது அவங்க எப்படி அதெல்லாம் கரெக்டாக இவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்றது யோசிச்சு பண்ணுறாங்க. கீழே அந்த பீட்ஸ் மாதிரி கீழே தொங்குது பாருங்க, பார்த்தீங்களா? ஸ்லீவ்ஸ் பஃப் ஸ்லீவ் வருது. ஃப்ரண்டில் இந்த ஆரி ஒர்க் பாருங்க எப்படி இருக்கு. பேக் நெக் பாருங்க, அது சின்ன ஒரு ஹோல் மாதிரி வச்சுட்டு இந்த ஓப்பன் வச்சுங்க. அங்கேயும் கூட இந்த பட்டன்ஸ் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒன்று யோசனை பண்ணி பண்ணுறது அவங்க. பேக்கில் நம்மளுக்கு இந்த பட்டன்ஸ் வருது பாருங்க. ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கும் கழட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மேலேயும் கீழே நீங்கள் ஒரு பின் பண்ணால் கூட ஓகே தான். பசங்க கழட்டுறதுக்கு கழண்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சும்மா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கழண்டு போகாத இருந்தாலும் நான் சொல்கிறேன். பர்ஃபெக்டான ஃபிட்டிங்காக இருக்கும், குழந்தைங்க அழகாக இருக்கும் வேர் பண்ணும் போது. கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு நம்மளுக்கு தாவணியும் இருக்கு பாருங்க, அழகா கியூட்டா இருக்குல்ல. இந்த மாதிரி ஸ்கர்ட்டை போட்டுட்டு செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க இப்படி இருக்கும். டோரி கட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்டிச்சிங் பிரித்து போடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம். அவங்க அயன் பண்ணுறதுக்காக இப்படி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம், இல்லை இதை பிரித்து போட்ட இது மடிப்பு நல்லா தெரியும். அந்த மாதிரி இருக்கணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 இயர் பேபி போடுற மாதிரியான ஒரு ட்ரெஸ் இது. நெக்ஸ்ட் சைஸ் ஒரு பிரிக் கலர் ஷேடு, அதில் நேவி ப்ளூ ஷேடில் பார்டர் வருது பாருங்க. டாப் சின்ன பஃப் வச்சு அழகா ஆரி இவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. இதில் வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வரக்கூடிய பொருள் தான் எல்லாமே அவங்க வச்சு பண்ணுவாங்க. பேக் போர்ஷன் இது ஒரு கிராப் டாப் மாதிரி தான் வரும். ஸ்கர்ட்டு கீழே வரும், மேலே டாப்பு. இதில் டாப்பில் நம்மளுக்கு பிரித்து விடுறதுக்கு உள்ள அவ்வளோ துணி கொடுத்துருப்பாங்க பாருங்க. இங்கே பாருங்க, பிரித்து விடுறது குழந்தை உடம்பு இருந்தால் கூட நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக உள்ள துணி அவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க. ரேட் உங்களுக்கு சொல்கிறேன். இது 28 சைஸில் இருக்கக்கூடிய ஒரு 4 to 34 சைஸ். இது ஒரு 7, 8, 10 இயர்ஸுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க வேர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கர்ட் பாருங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்களா அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ வேலை தெரியுமா? இதெல்லாம் செஞ்சு அவங்க எடுக்கிறதுக்கு
பேக்கில் நம்மளுக்கு எலாஸ்டிக் இருக்கும். ஸோ வந்து வயர் அதிகமாக இருந்தால் கூட அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். சைடில் சிப், அது இல்லாமல் உள்ளே வந்து உங்களுக்கு கிரேப்லேயும் லைனிங் இருக்கும், உள்ள காட்டன்லேயும் லைனிங் இருக்கும். எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும். பாருங்க, செமையாக இருக்குல்ல. இதோட டாப்பு பார்த்தீங்கன்னா மெரூன் ரெட். நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு பேக் போர்ஷன் இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி வரும். க்ராப் டாப் மாதிரி தான் இது. இதோட ஷாலு பின் பண்ணியே வச்சுருப்பாங்க பாருங்க. நம்ம அப்படியே எடுத்து சும்மா அப்படியே வேர் பண்ண போதும். இதுதான் இதோட ஷாலு. நடுவில் நம்மளுக்கு பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி சென்டரில் வந்து இந்த மாதிரி கட்டிக்கு. இது வந்து ஹாஃப் சாரி மாடல் தான். இது ஒரு 10 டாப்பு பாட்டம், சாரி ஸ்கர்ட்டு டாப்பு அப்புறம் அதோட தாவணி வித் பெல்ட். இது வந்து 34 சைஸில் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, ஆரஞ்சு வித் மெரூன் ப்ரௌன். நம்ம ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டு இருக்கிற கலர் காம்பினேஷனில் வந்துருக்கு பாருங்க. ஒரு 15 வயசு உள்ள குழந்தைங்க, அதாவது நம்மள்கிட்ட இது சைஸஸ் இருக்கு, சைஸஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கான சைஸ் சொல்கிறேன் நான். எது தேவைனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குல்ல. பார்த்தீங்களா, எம்ப்ராய்டரி தாவணி, பாவாடை ப்ளவுஸு தாவணி மாடல் தான் வரும். இது ஒரு 15 வயசு 16 வயசு குழந்தைங்க தாராளமாக வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு நெக்கில் அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆரி ஒர்க்கு. இதோட ஷால் சேம் ஜார்ஜெட் மெட்டீரியல். இது வந்து ஜார்ஜெட்டில் வரும். பட்டு சாரி எல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் குவாலிட்டி. இது வந்து ஷால். ஷாலை அவ்வளோ அழகாக நம்ம அப்படியே வச்சு இருக்காங்க பாருங்க. இப்போ இதில் நம்மக்கிட்ட சைஸஸ் இருக்குது. சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு சைஸை மென்ஷன் பண்ணி ரேட்டை கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சைஸுக்கும் ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சைஸுக்கும் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரேட்டு மாறி மாறி வரும். அதனால தான் நான் ரேட் சொல்லலை, எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால தான் நான் ரேட் சொல்லலை. சரிங்களா, ரேட் சொல்லலைன்னு சொல்லாதீங்க. எனக்கே வந்து கன்ஃபியூஷனில் இருக்குது ரேட் சொல்கிறதுக்கு. செம்மையாக இருக்குல்ல, ட்ரெண்டிங். இப்போ வந்து நம்மளுக்கு கல்யாணம், நிறைய கல்யாணம், கிறிஸ்டியன் வெட்டிங் எல்லாமே நிறைய நடக்கிற டைம் இதுதான். அது இல்லாமல் ஈஸ்டரு, வருஷப்பிறப்பு எல்லாமே வருது. தேவைப்படுறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மெசேஜ் போட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஒரு தடவை வர பேட்டர்ன் வந்து மெட்டீரியல் வந்து திரும்ப கிடைக்காது. இப்போ கிடைக்குதுன்னா திரும்ப அது கிடைக்கணுன்றது கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் பண்ணுவாங்க. ஸ்கர்ட் பாருங்க, டார்க் வயலட் பர்பிள் கலர் ஷேடில் வந்திருக்கு. மெட்டீரியலோட சேர்த்து சொல்கிறேன். எல்லாமே நம்ம 2500 உள்ள இல்லை ஒரு 3000 உள்ள வரதான் நம்ம காட்டிட்டு இருக்கிறது எல்லாமே. பாருங்க, ஷால். இதோட டாப் பாருங்க, இல்லை பெரிய டாப்பாகவே வருது பாருங்க. பாவாடை சட்டை மாடலில் தான் வரும். ஃப்ரெண்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வருது பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்க ஒர்க் வருது, பஃப் ஸ்லீவ் வச்சு. இதெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோ, குழந்தைங்க வேற லெவலில் இருப்பாங்க. செம்மையாக இருக்கு பாருங்க. இதுக்கும் நம்மளுக்கு தாவணி வருது பாருங்க. இது வந்து மெட்டீரியல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து தாவணியாக வருது பாருங்க சென்டரில். இது குழந்தைங்க யாராவது இருந்தால் வச்சு கட்டி போட்டு அழகாக பார்க்கலாம்ல.
காட்டியிருக்கலாம், நான் இன்னும் அழகாக இருந்திருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படின்னா, தயவு செஞ்சு துவைக்காதீங்க, குழந்தைங்கள அழகாக வச்சுக்க சொல்லுங்க. அழுக்கு பண்ணாமல் நீட்டாக அழகாக வச்சுக்க சொல்லுங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் அழகாக போட்டோமா, நல்லா என்ஜாய் பண்ணோமா, அழகாக அழுக்கு பண்ணாமல் எடுத்து நீங்கள் வெயிலில் நல்லா காய போட்டு எடுத்து அதே மாதிரி மடித்து வைங்க. நெக்ஸ்ட் நம்ம போடும்போது லேசாக கொஞ்சம் அயன் பண்ணி வேர் பண்ணிக்கலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க போட்டு பார்க்க நம்மளுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. நான் உண்மையாக சொல்கிறேன், நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம கையில் எடுத்து அதை பார்க்கும் போதே அந்த கலர்ஸு காம்பினேஷன், இந்த ஒர்க் எல்லாம் பார்க்கும் போதே என்ன டென்ஷன் இருக்கோ நம்மளுக்கு அப்படியே பறந்து போயிடுது. அவ்வளோ ஃப்ரீயாகிடுது, மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு. அப்போ குழந்தைங்க போட்டு பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா. கரெக்ட் சைஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்மக்கிட்ட சைஸஸ் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது பாருங்க, ஃப்ராக் மாடலில் வந்திருக்கு. ஃப்ரண்ட் நெக் டிசைன் பார்த்தீங்களா, ஹெவியான ஹேண்ட் ஒர்க் வருது. பேக் பாருங்க, செம்மையா இருக்குல்ல. நீங்க இங்க ஓப்பனும் பண்ணிக்கலாம், நெக் வந்து ஓப்பன் பண்ணி வேர் பண்ற மாதிரி இருக்கு. பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு இவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. கீழ் போர்ஷன் இந்த மாதிரி நம்ம வேர் பண்ணி பார்க்கும்போது அதோட அழகே தெரியும். மெட்டீரியல் குவாலிட்டி உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில இருக்கும் பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இதுக்கும் நம்மளுக்கு தாவணி வந்திருக்கு. இந்த மாதிரி சூப்பரா இருக்குல்ல. இதுவும் நம்மக்கிட்ட சைஸஸ் இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்குவாங்க. இப்போ கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் நிறைய வருது இல்லையா, அதுக்கெல்லாம் இதை வேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க. நம்ம குழந்தைங்க தனியா தெரிவாங்க, அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். இதுல நம்மக்கிட்ட சைஸஸ் இருக்கு. 30, 32 செஸ்ட் சைஸ் இருக்கிற குழந்தைங்க தாராளமா வேர் பண்ணிக்கலாம். சைஸஸ் இருக்கு நம்மக்கிட்ட. இதுல பெரிய சைஸ் சின்ன சைஸ் இருக்கு. தேவைப்படுறவங்க அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி வெயிட் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பெரிய குழந்தைங்க போடுற மாதிரி ஒரு 19 இயர்ஸ் ஏஜ் உள்ள குழந்தைங்க கூட போட்டுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சைஸ். இதுலேயே நம்மக்கிட்ட சைஸஸ் இருக்கு பாருங்க. இது வந்து நாடா வச்சு வருது. ஸோ வந்து நல்லா ஹைட்டாக இருக்கிற குழந்தைங்க தாராளமாக வேர் பண்ணிக்கலாம். எனக்கு ஹைட்டாக இருக்குது, நம்ம செப்பல் வேர் பண்ணும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க, செம்மையாக இருக்கு. இதோட டாப்பு நல்லா உடம்பு இருக்கிற குழந்தைங்க தாராளமாக போட்டுக்கலாம். இது வந்து பிரின்சஸ் கட்டு வச்சு வரும் பாருங்க. ஸோ வந்து சைஸ் வந்து ஃப்ரெண்டெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்கு பார்த்தீங்களா டிசைன். இது வந்து உடம்பு இருக்கிற நல்லா கொஞ்சம் உடம்பு இருக்கிற குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட தாவணி பாருங்க, இது வந்து பிளாக் டெங்கோலி மெட்டீரியலில் வந்திருக்கு பாருங்க, ஷைனிங்காக இருக்கும். நான் எதுவும் சொல்லலப்பா, அப்புறம் நான் வந்து ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வாங்கி உங்கள் கையில் வாங்கி குழந்தைங்களுக்கு உடுத்தின பிறகு நீங்கள் ரிவ்யூ போடுங்க. ஷால் வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க பாருங்க. போட்டோம்னா அப்படியே உட்காந்துக்கும், அப்படியே அழகாக உட்காந்துக்குது பாருங்க. அதே எடுத்து நம்ம கட்டிக்கலாம். இந்த ஃப்ளீட்ஸோட அப்படியே அழகாக உட்காந்துக்குது. சென்டரில் நம்மளுக்கு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அழகாக நின்றுடும், அப்படியே ஈஸியாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு. ஸோ எது தேவை எப்படி தேவை, எது தேவைனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. சைஸஸ் வந்து சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரேட்டு மாறும். பிக் சைஸ் பேட்டர்ன் இது, பிக் சைஸ் நம்ம பிரின்சஸ் கட்டோட வரும் பாருங்க. ஸோ வந்து ஒரு 32, 34
சைஸில் இருக்கிற குழந்தைங்க தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 19 இயர்ஸ், ஒரு 25 இயர்ஸ் கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். எடுத்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கேரட் கலர் இருக்கு இல்லைங்களா, எக்ஸாக்டான கேரட் கலரில் இருக்குது பாருங்கள். அதில் வந்து சில்வரில் ஃபுல்லாக ஒர்க் வந்துருக்கு பாருங்கள். எம்போஸ் டிசைன் வருது. இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா வைலட் கலர், டார்க் வைலட் கலரில் வந்திருக்கு. இதே மாதிரி தான் பேக்கில் எலாஸ்டிக், ஃப்ரண்டில் படி வச்சுட்டு சைடில் சிப்பு வச்சு கொக்கி வச்சுட்டு வரும். இதில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு 2 லைனிங் இருக்கும் உள்ள பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரேப்பில் லைனிங் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் உள்ள காட்டனில் கொடுத்துருப்பாங்க. இதில் பெருசாகவே கொடுத்துருப்பாங்க, ஃபுல் லெங்த்தில் கொடுத்துருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். இதுலேயும் நம்மக்கிட்ட சைஸஸ் இருக்குது. இயர்ஸ்லேருந்து ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் போடக்கூடிய சைஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதுதான் ஸ்கர்ட். டாப் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் நம்மளுக்கு. அந்த பார்டருக்கு சேம் அதே கலர் பார்டரில் டாப் வருது பாருங்கள். சைடில் டிசைன் பார்த்தீங்களா, ஆரி ஒர்க்கு, ஃபுல் ஹெவியான ஆரி ஒர்க், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் வச்சு நம்மளுக்கு பஃப் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. 30 இன்ச்சஸ் வர செஸ்ட் அளவு வர குழந்தைங்களுக்கு நம்ம வேர் பண்ணுற மாதிரி இருக்குது. பானைக்கு கொடுத்து வந்திருக்கு பாருங்கள். உள்ளே வந்து நம்மளுக்கு அவ்வளோ இடம் இருக்குது, பிரித்து விட்றதுக்காக அவ்வளோ இடம் இருக்குது. ஸோ வந்து தாராளமாக நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம். இதோட ஷால் இதுதான் வரும் பாருங்கள். கேரட் பீச் கலரில் நம்மளுக்கு ஸ்கர்ட்டு, டாப்பு, பெல்ட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரும் பாருங்கள். அப்போது பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு. அதுதான் நம்மளது எல்லாமே பாருங்கள். அந்த கலர் காம்பினேஷன், அந்த ஒர்க்கு எல்லாமே அழகாக வந்திருக்கும். இது நம்மளுக்கு 8 to 18 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்க போடுற மாதிரியான சைஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரைஸ் மாறும். அதனால தான் நான் எதுலேயுமே ரேட் சொல்லலை. இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500லேருந்து 3000 வரைக்கும் உள்ள கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் பாவாடை சட்டை, இது வந்து 40 சைஸ், அது வந்து நம்ம எம் சைஸ் வேர் பண்ணுறவங்க, 36 செஸ்ட் சைஸ் இருக்கிறவங்க வேர் பண்ணுற மாதிரி நாடா வச்சு வந்திருக்கு பாருங்க. ஃபுல் ப்ளீட்ஸில் வரும், ஃபுல் கோல்டு. இதோட இது பாவாடை சட்டை தான். இது பாருங்கள், இதோட செஸ்ட் வந்து ஹெவியான ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, பஃப் ஸ்லீவ் வச்சு வருது பாருங்கள். இது வந்து பாவாடை சட்டை மாடலில் வரும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் டிசைன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பேக் போர்ஷனில் நம்மளுக்கு சிப்பு மேலே கொக்கி வச்சுருப்பாங்க, கீழே வந்து சிப்பு கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அழகான ஒரு பேட்டர்ன். இதுவும் நம்மளுக்கு பீஸ் இருக்குது, சைடில் பிரித்து விடுறதுக்கு இடம் இருக்குது. ஷேப்பெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். எஸ்ஸு எம் இந்த 2 சைஸஸில் பீஸ் இருக்குது. ஏன்னா பெரியவங்க போடுற மாதிரி, பெரிய குழந்தைங்க ஒரு 24 இயர்ஸ் வரைக்கும்